புதுக்கோட்டை மாவட்டம் அரசடிப்பட்டியை சேர்ந்த 11 வயது மாணவன் ஹரிஹரசுதன் 6வது படிக்கிறான். அவன் நவம்பர் 16ஆம் தேதி அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற வயல்லேருந்து அவங்க வீட்டுக்கு நடந்து வரும்போது மாலை 6:30 மணிக்கு அவனோட இடது காலில் வந்து ஒரு பாம்பு கடிச்சிடுச்சு. உடனடியாக அவங்களுடைய உறவினர்கள் 7 மணிக்கெல்லாம் வந்து நமது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்கள இங்கே உள்ள குழந்தைகள் மருத்துவ குழுவினர் எல்லா டாக்டர்ஸ், டாக்டர் இங்கர்சால் தலைமையில டாக்டர் கோகுலரமணன், டாக்டர் நிவேதிதா, டாக்டர் முத்துராம சுப்பிரமணியன், டாக்டர் இளையராஜா இவங்க கொண்ட அடங்கிய குழு வந்து பரிசோதிச்சுது. அதுல வந்து அந்த குழந்தைக்கு ரத்தம் உறையிறது வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. யூஸ்வலா 5 நிமிஷத்துக்குள்ள ரத்தம் உறையணும். இந்த பையனுக்கு வந்து 20 நிமிஷத்துக்கு மேல ரத்தம் உறையாம இருந்ததுனால அந்த பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அவனுக்கு வந்து அந்த பாம்பு கடி விஷ முறிவு மருந்து ஏற்றப்பட்டது. அடுத்த நாள் எல்லாம் அவனுக்கு வந்து கால் வீக்கம் வந்து வயிறு வரையிலும் அவனுக்கு வீக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அதையும் தாண்டி அவனுக்கு கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது தசைகளை சுற்றி அவனுக்கு வந்து அந்த உயர் அழுத்தம் ஜாஸ்தியாகி திசுக்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் கம்மியாகி அழுகிற நிலைமைக்கு போற ஆரம்பிச்சுது. உடனடியாக குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்கள் பேஷியாட்டமி என்ற அந்த தசையை நீக்கிறது, சுற்றிலும் அந்த தசைக்கு சுற்றில இருக்கிற திசு படலத்தை நீக்கிற எமர்ஜென்சி சர்ஜரி அதை உடனடியாக செஞ்சு அந்த திசு பாதிக்காம அவர் காப்பாத்தினாரு. அதுக்கு அடுத்தடுத்த நாள்ல பார்த்தா அந்த பையனுக்கு வந்து அவனுடைய சிறுநீரகம் செயலிழக்க ஆரம்பிச்சுது. இப்போ அவனுடைய பிளட் டெஸ்ட்ல யூரியாங்கிறது வந்து 160 மில்லிகிராமும், கிரியாட்டினின் 2.4 மில்லிகிராம் ரொம்ப ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சுது. அதை உடனடியாக சிறுநீரக மருத்துவத்துறை நிபுணர் டாக்டர் சரவணகுமார் அவர்களின் கண்காணிப்பில் அவன் 10 நாள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தான். பட் அவனுக்கு அந்த டியூபுலர் இன்ஜுரி அப்படி ஆகாதனால அவனுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அந்த வாய்ப்பு வரலை. அவர் தீவிர கண்காணிப்பில் இருந்தான். அதுக்கப்புறம் 4ஆம் தேதி படிப்படியாக அவனுக்கு வந்து அந்த யூரியா வந்து நார்மல் லெவலுக்கு யூரியாவும் கிரியாட்டினும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து ரத்த சோகை வர ஆரம்பிச்சுது. அதுக்கு நாங்கள் வந்து 3 யூனிட் ரத்தமும் ஏற்றிருக்கோம். அதுக்கப்புறம் கால் புண்ணு நல்லபடியாக அவனுக்கு ஆறிச்சு. இப்போ வந்து திருப்பி அவனுக்கு அந்த ரத்த குறையிறது எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அந்த கால் புண்ணும் நல்லபடியாக அவனுக்கு ஆற ஆரம்பிச்சிச்சு. அவன் பரிபூர்ணமாக குணமானதுக்கப்புறம் 4/12 அன்னைக்கு அவனுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. 7/12/24 அன்றைக்கு அவனுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இது வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் அனைவரையும், செவிலியர்கள், ஆய்வக நிபுணர்கள், மருத்துவ பணியாளர்கள் அனைவருக்கும் அவங்க வந்து நன்றியும் பாராட்டுதல்களையும் தெரிவிச்சாங்க. இது எங்களுக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். ஒரு சின்ன பையன் வந்து அவ்வளோ உடனடியாக அவங்க மருத்துவமனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால எங்களால் அந்த பையனை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடிஞ்சது. நம்மளுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கு. ஏன்னா அவங்க உடனடியாக கொண்டு வந்துட்டதுனால அந்த மருத்துவர் அடங்கிய குழு உடனடியாக அவனுக்கு பரிசோதிச்சு அவனுக்கு தேவையான உடனடியாக அந்த பாம்பு கடி விஷமுறிவு மருந்தை நாங்கள் ஏற்றிட்டோம். அது எங்ககிட்ட இருப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா எங்கள் பாம்பு கடி நிறைய வர்றதுனால நாங்கள் அந்த மருந்தோட ஸ்டாக் எங்ககிட்ட நிறைய இருக்கு. அதை கரெக்டான நேரத்தில் அவனுக்கு ஏற்றிட்டோம். அதை தவிர அவனுக்கு வந்து இந்த ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம், மெரோபீனம், மெட்ரனிசோல், கிளிண்டாமைசின், பிப்டாஸ், அந்த மாதிரி உயர் ரக மருத்துவ ஆன்டிபயோட்டிக்ஸும் நாங்கள் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள்னு சொல்லுவோம், அதையும் நாங்கள் கொடுத்து அவனுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமையும் அந்த புண்ணுல காப்பாற்றிருக்கோம். சில ஏரியாவில் உங்களுக்கு வந்து அந்த பாம்பு கடி அந்த வயல்வெளி அது ஜாஸ்தியாக இருக்கும்போது இது வந்து நிறைய கண்டிப்பாக ஜாஸ்தியாக வரதான் செய்யும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்க உடனடியாக இப்போ கூட நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 13 வயசு பையனுக்கு இதே மாதிரி பாம்பு கடின்னு வந்து அவனுக்கும் நாங்கள் எல்லா சிகிச்சையும் செஞ்சு அவனுக்கு வந்து டயாலிசிஸ் வரலும் போனான். அந்த பையன் அவனுக்கு 5 செஷன் ஹீமோ டயாலிசிஸ் டாக்டர் சரவணகுமார் சிறுநீரக மருத்துவரால் செஞ்சு அவன் இந்த பையனும் நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆனான் இங்கேருந்து. அது நாங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமாக நல்லபடியாக நடவடிக்கை அது என்ன பாம்புன்னு எங்களுக்கு தெரியல. பட் அவங்க சொன்ன பிரகாரம் பார்த்தா அது ஒரு கண்ணாடி விரியன் மாதிரி சொன்னாங்க. ஏன்னா யாரும் அதை பார்க்கல, அடிக்கவும் இல்லை. அவனுக்கு இப்போ நவம்பர் 14லேருந்து 4ஆம் தேதி டிசம்பர் வரலும் அவனுக்கு தொடர்ந்து அவனுக்கு சிகிச்சை கொடுத்துருக்கோம். இப்போ அவனை திருப்பி இப்போ அந்த புண்ணு காயம் வந்து ஆறுறதா அப்படின்னு சொல்றதுக்காக அவனை வர சொல்லியிருக்கோம். அதை திருப்பி அந்த காயம் ஆறுற வரலும் அவன் வருவான்.
அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பிளட் டெஸ்ட் நாங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவ கிட்னி பாதிப்பெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு நாங்க அவனுக்கு ரிவ்யூ வர சொல்லியிருக்கோம். ஸோ அவனுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவ ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். அதையும் தவிர அவங்க பெற்றோர்களுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். அவனுக்கு வேற ஏதாவது வயிறு வலியோ, இல்ல இந்த கால் இடத்துல அந்த வலியோ, இல்ல வேற சிறுநீரகத்துல ஏதாவது பாதிப்போ, வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவமனைக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம். அதனால அவங்க கண்டிப்பா அணுகுவாங்க. கண்டிப்பா. இப்போ வார்டு எங்களுக்கு தனியாவே நாங்க வச்சிருக்கோம். அதுல கேஸும் நாங்க அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆண்களுக்கும், பெண்களுக்குமான எல்லாமே தயாரா இருக்கு. ஆல்ரெடி அட்மிஷன்ல தான் இருக்காங்க. எங்களுக்கு டெங்கு பாசிட்டிவ் அவ்வளோலாம் ஜாஸ்தி கேஸ் கிடையாது. அதனால நாங்க வர்ற கேஸுக்கு எல்லாமே என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ காய்ச்சலுக்குன்னு, அதுக்கேத்த அந்த பேனல் எல்லாம் கரெக்ட்டா பண்றோம். அதுக்கேத்த சிகிச்சையும் இங்க நடந்துட்டு தான் இருக்கு.